என் பொண்ணு இப்படி நிக்குதுன்னு நான் அழுதுகிட்டே நான் உள்ள உக்காந்துக்கிட்டு என் பொண்ணு இருந்து ஒரு நிலைமை பார்த்துட்டு உக்காந்துக்கிட்டு என் பொண்ணு அப்படி வாசல்ல நின்றுட்டு காலையில வீட்டுக்கு வந்து எங்களை ஈத்து டாப்பை போட்டு அந்த பொண்ணு சாப்பிட்டு நான் காப்பாத்தி விட்டேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல சார். என் பொண்ணு மாரி இருக்கிற பொண்ணுக்கு எந்த பொண்ணுக்கு இந்த விதி வரக்கூடாது. மார்ச் 8ஆம் தேதி நாடு முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடும் வேளையில் காதலன் திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்ததால் அவரது உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட செய்தி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இதன் பின்னணி குறித்து தீவிர புலனாய்வில் ஈடுபட்டது தமிழ் டுடே குழு. அதில் பல திடுக்கிடும் தகவல்களும், குற்றவாளிகளை காப்பாற்ற அதிமுக பிரமுகரின் தலையீடும், காவல்துறையால் மறைக்கப்பட்ட பல உண்மைகளும் வெளிவந்துள்ளதை சுட்டிக்காட்டுகிறது இந்த செய்தி தொகுப்பு. போலீஸ்காரங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட்டு, அதிகாரிகளும் போலீஸ் அரசு ஊழியரும் அவங்களுக்கு சப்போர்ட்டு. அதிமுக ஆட்சியில் இவ்வளவு ஒரு கொடுமையா? பணம் எங்கே இருக்கு அங்கே தானே பேச அதிமுக. நானும் ஒரு உறுப்பினர் தான் சார், இந்த நாட்டோட குடிமகன் தானே. நானும் ஓட்டு உரிமை எனக்கு இருக்கால, எனக்கு ஒரு நியாயம் இல்லை. இந்த நியாயம் எங்கே சார் நான் போய் சொல்கிறது? கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள சேவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மஞ்சநாதன். இவரது மகள் 22 வயதே ஆன திலகவதி 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். இவரது வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் வசித்து வருபவர் சின்னசாமியின் மகன் 21 வயதான கோபி. இவர்கள் இருவரும் கடந்த 2 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கோபியிடம் திலகவதி கேட்டுள்ளார். அதற்கு கோபி மறுத்துள்ளார். இதனால் மனமுடைந்த திலகவதி தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்று ஆராய தொடங்கிய போது திலகவதியும் கோபியும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். திலகவதி கரூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் உள்ள பனியன் கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளார். அவரை கோபி அடிக்கடி போனில் தொடர்பு கொண்டு ஊருக்கு வருமாறு அழைப்பு விடுப்பார். அதன் அடிப்படையில் மாதத்திற்கு ஒரு முறை அந்த பெண் தன் காதலனை சந்திக்க ஊருக்கு வருவார். திலகவதி ஒவ்வொரு முறை வீட்டுக்கு வரும்போதும் கோபி தனது ஆசைக்கு இணங்குமாறு திலகவதியை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அடிக்கடி சந்தித்து வந்தனர். சம்பவத்திற்கு 2 தினங்களுக்கு முன்பு திலகவதியை கோபி கடுமையாக தாக்கியதாகவும் இவர்களின் பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வர பெற்றோர்கள் திலகவதியை கண்டித்து எச்சரித்து அனுப்பினர். இதையடுத்து திலகவதி கோபியிடம் பேசாமல் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கோபி மீண்டும் திலகவதிக்கு போன் செய்து தொந்தரவு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் நீ உடனடியாக ஊருக்கு வர வேண்டும், இல்லையே உனது நிர்வாண புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் பரப்பி விடுவேன், உனது மானத்தையும் குடும்ப மானத்தையும் வாங்கி விடுவேன், இதனால் உன் குடும்பத்தினர் தற்கொலை செய்து கொள்வார்கள் என கூறி மிரட்டியுள்ளார். இதற்கு பயந்து 15 நாட்களுக்கு முன் திலகவதி ஊருக்கு வந்துள்ளார். கோபி இதுபோன்று தன்னை மானபங்கம் செய்வதால் ஒரு கட்டத்திற்கு மேல் மிகுந்த மனம் உடைந்த திலகவதி காதலித்த கோபியை திருமணம் செய்து அவருடனே வாழ்ந்து கொள்கிறேன் என கூறி பெற்றோரை மீறி 5ஆம் தேதி கோபி வீட்டிற்கு சென்றுள்ளார் திலகவதி. தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு திலகவதி கோபியிடம் கேட்டுள்ளார். அதற்கு கோபி மறுத்துள்ளார். அங்கிருந்த கோபி அவரது தந்தை சின்னசாமி, தாய் ரவியம்மாள், சகோதரர் கார்த்தி, சகோதரி சித்ரா ஆகிய 5 பேரும் வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டு இங்க எங்கடி வாழ வந்த என கூறி இரவு முழுவதும் அந்த பெண்ணை அடித்து உதைத்துள்ளதாக கூறுகின்றனர்.
என்ன நடந்தாலும் இங்குதான் வாழ வேண்டும் என்று சென்ற திலகவதி ஒரு கட்டத்திற்கு மேல் அடி தாங்க முடியாமல் துடித்துள்ளார். கோபியின் தந்தை ஒரு படி மேலே சென்று, என் மகன் முன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களை கெடுத்து இருக்கிறான், அதுல நீயும் ஒண்ணு என்று ஆபாச வார்த்தைகளால் அந்த பெண்ணை கடுமையாக பேசியுள்ளார். கோபி குடும்பத்தினரின் தாக்குதல் தாங்க முடியாமல் வீட்டில் இருந்து வெளியே வந்த திலகவதி அழுகை சத்தத்தோடு தனது அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு திலகவதியின் பெற்றோர்கள் பெண்ணை சமாதானப்படுத்தி உள்ளனர். பெற்றோர்கள் பஞ்சாயத்து பேசி இந்த பிரச்சனைக்கு நல்ல முடிவு எடுக்கலாம் என நினைத்து மார்ச் 7ஆம் தேதி பெற்றோர்கள் பஞ்சாயத்து பேசும் முயற்சியில் வீட்டை விட்டு வெளியே சென்ற நேரத்தில் வீட்டில் தனிமையில் மனமுடைந்திருந்த திலகவதி தனது சகோதரனுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியுள்ளார். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சாக போறேன், அவன் ஏமாத்திட்டான், என்னை அடிக்கிறதும் உதைக்கிறதுமாவே இருந்தான், இப்போ மாற்றி பேசுறான், என்னை அங்க அடிச்சான், எழுதி வச்சிரு டியூஷன் மேல லெட்டர் இருக்கு, என் சாவுக்கு காரணம் அந்த குடும்பம் தான். பழகல பேசலன்னு போய் சொல்றான், வீட்டுல சொல்றாங்க பேச்சு கேட்டுக்கிட்டு. என்ன மன்னிச்சிருந்தான். என் சாவு காரணம் அவன் தான். அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அக்கான்னா, அவங்க அக்கா என்னை அடிச்சாங்க, அவன் அடித்தான். கோபி என்னை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாத்தி விட்டான். என் சாவுக்கு காரணம் கோபி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் சாவ போகிறேன் என்று ஒரு கடிதம் ஒன்றையும் கோபியுடன் இருக்கும் புகைப்படத்தையும் சென்னையில் பணிபுரியும் தனது சகோதரனுக்கு அனுப்பிவிட்டு தூக்கு மாட்டி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தூக்கு கயிற்றிலிருந்து காப்பாற்றி விருதாசலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி திலகவதி உயிரிழந்தார். இது குறித்து வேப்பூர் காவல் நிலையத்தில் 7ஆம் தேதி மாலை திலகவதி தந்தை மஞ்சநாதன், தனது பெண்ணை ஏமாற்றிய கோபி, அவனது தந்தை சின்னசாமி, தாய் ரவியம்மாள், சகோதரர் கார்த்திக், சகோதரி சித்ரா ஆகிய 5 பேர் மீதும் புகார் கொடுத்தார். ஆனால் திலகவதி தந்தையின் புகாருக்கு வேப்பூர் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் செவி சாய்க்கவில்லை என்றும் குற்றவாளி கோபியின் தோல் மீதே போலீசார் கை போட்டு கோபி வாடா என்னடா தப்பு பண்ணுன சாவகாசமாக அழைத்து சென்றதை பார்த்து மனம் குமுறியதாக திலகவதியின் தாயார் கூறினார். ஒரு குற்றவாளியை தட்டி கொடுத்து, ஏ கோபி வாடா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுடா, என்னடா தவறு செஞ்ச, நான் லவ் தான் பண்ணினேன், நான் எல்லாம் அனுபவிச்சேன், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டேன் அவள்கிட்ட, திரும்பி அவள்கிட்ட பணம் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க வெறும் வெண்ணலை, அவங்க ஏய நாங்கள் பணக்காரங்க, அதெல்லாம் நான் கைட்டு விட்டேன், எனக்கு வேணான்னு நாங்கள் அடிச்சிருந்தோம் அப்படின்னு அவன் போலிச்சுக்கிட்டே ரொம்ப இதுங்கிறான். போலீஸுக்காரங்க பின்னிட்டு நாந்தில் 2 பேர் 2 அடி நின்றுக்கிட்டு தட்டி கொடுக்குறாங்க. ரொம்ப அந்த வேப்பூர் ஸ்டேஷனில் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. திலகவதியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து கோபிக்கு ஆதரவாக கடலூர் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் சார்பாக அதிமுகவினர் 2 கார்களில் காவல் நிலையத்தில் வந்து இன்ஸ்பெக்டரிடம் கோபிக்கு ஆதரவாக பஞ்சாயத்து பேசியதாகவும் கோபி குடும்பத்தினரை கைது செய்யாமல் இருக்க கோரி பெருந்தொகை கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வேப்பூர் காவல்துறையினர் பணத்தையும் பெற்றுக்கொண்டு அதிமுக மாவட்ட செயலாளர் செல்வாக்கிற்கு கட்டுப்பட்டு உயிரிழந்த பின் திலகவதி தரப்பிற்கு எதிராக கோபியை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுவதை உணர்ந்து கொண்ட திலகவதியின் பெற்றோர்களும் உறவினர்களும் கோபி மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்யும் வரை திலகவதியின் உடலை வாங்க மறுத்து 8ஆம் தேதி காலை வேப்பூர் கூட்ரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை சற்றும் எதிர்பார்க்காத வேப்பூர் போலீசார் சற்று சுதாரித்துக் கொண்டனர். அதன் பின் கோபியை கைது செய்ததாகவும் அவரது உறவினர்கள் தலைமறைவாக உள்ளதாகவும்
போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. சாலை மறியலில் ஈடுபட்ட திலகவதியின் உறவினர்கள் 15க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து திலகவதியின் உடலை வாங்கி அடக்கம் செய்யவில்லையே உங்களை சிறைக்கு அனுப்பிவிடுவேன் என மிரட்டியும் உள்ளார். போஸ்ட்மார்ட்டத்துக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், கம்ப்யூட்டர் இதாகிடுச்சு அதில் வரல அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் தொடர்ந்து கேட்குறோம், மறுநாள் காலையில் போய் கேட்குறோம், வரல கம்ப்யூட்டர் இதாக இருக்குங்கிறாங்க. திரும்பி நாங்கள் வந்து ஒரு 100 பேர் அங்கே போய் உக்காந்த பிறகு ரெடி ஆகிடுச்சின்னு அதில் அவங்க சீல் கூட அரசாங்கம் முத்திரை காவல்துறை முத்திரை போடாமல் அந்த எஃப்ஐஆர் எங்கள் கையில் கொடுக்குறாங்க. மீடியாவில் ஒரு படித்த பையன் ஏன் நீங்கள் வந்து கையெழுத்து போடல, முத்திரை சீல் போடல, சீல் போட்டு கொடுத்துன்னு பிறகு ஒரு காவல்துறை அதிகாரி ஏது பெரிய வம்பா இருக்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து சீல் போட்டு கொடுத்தாப்புல. அதை எடுத்துக்கிட்டு குறுக்கு ரோட்டில் போய் சாலமேட்டில் பண்ணோம். சாலமேட்டில் பண்ணால் என்னை மட்டும் தனியாக வச்சு போய் அந்த இன்ஸ்பெக்டரு மஞ்சனாதா உன்ட்ட நான் என்ன சொன்னேன், என்ன மயிறு மாதிரி பேசுகிற, ஒழுங்காக கும்பலை கழிச்சிட்டு போறியா இல்லை உங்கள் மேலே கொலை வந்து உன் பொண்ணை நீ தான் பண்ணின அப்படின்னு நான் இன்ஸ்பெக்டர் மாட்டினார். சார் நீங்கள் எதோ பண்ணுங்க சார். இது குறித்து திலகவதியின் பெற்றோரிடம் நேரில் கேட்டபோது என் மகளுக்கு நடந்தது போல் இனி எந்த ஒரு பெண்ணுக்கும் இது போன்ற கொடுமைகள் நடக்கக்கூடாது, இதற்கு நியாயமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய காவல்துறை எங்கள் மீது பழி போட்டு நீங்கள் தான் உங்கள் மகளை கொன்று விட்டீர்கள் என கேஸை மாத்திடுவோம்னு மிரட்டுகிறார்கள். எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும், எங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லை என குமுறுகின்றனர். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல சார். என் பொண்ணு மாரி இருக்கிற பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு இந்த விதி வரக்கூடாது. இன்னைக்கு 4 நாளா நாங்க அப்படியே வெந்து நான் வெந்ததாகி வந்துருக்கிறேன். என் பொண்ணு இந்த வாசப்படி விட்டு அண்டு விட்டு போவாது. என் பொண்ணு இந்த மாதிரி மனுஷனுக்கு எடுத்து என் பொண்ணு ஒன்றுமில்லாத சீராகிச்சு விட்டான் சார். ஆனால் நான் இல்லாத ஏழத்தை எனக்கு பணம் பேரல சார், எனக்கு காசு இல்லை. நான் போய் மேல் கொண்டு பார்க்கறதுக்கு இதுக்கு எனக்கு கவர்மெண்ட் தான் பார்த்து எனக்கு ஒரு நியாயம் சொல்லணும், எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அப்புறம் எனக்கு யாரும் தோணும் இல்லை, எனக்கு சனஞ்சாதி இல்லை, எனக்கு கவர்மெண்ட் தான் சார் இதுக்கு நியாயம் கிடைக்கணும். என் பொண்ணோட ஒரு சீராய்ச்சத்துக்கு எனக்கு கவர்மெண்ட் தான் சார் நியாயம் கொடுக்கணும். மேலும் போலீசார் அவரை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கும் முயற்சியில் ஈடுபட உள்ளதாகவும் ரகசிய தகவல் கசிந்து வருகிறது. கோபிக்கும் அவரது உறவினருக்கும் உரிய தண்டனை கிடைக்க கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் எனவும் வேப்பூர் காவல் நிலையத்தில் தொடர்ந்து காவல்துறையினர் கட்ட பஞ்சாயத்து செய்து வருகின்றனர் எனவும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்?